ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன தெரியுங்களா செய்ய போகிறோம்? சூப்பரான வெயிலுக்கு ஏற்ற போல் குளிர்ச்சியான கொய்யாப்பழ ஜூஸு தாங்க செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொய்யாப்பழம் 4 பழம் எடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் காய்ச்ச பழம் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை முகனை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த பீஸை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, இதுவே கொய்யாப்பழம் உங்களுக்கு காயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம கட் பண்ண கொய்யாப்பழத்தை எல்லாத்தையுமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிட்டு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். கொய்யாப்பழம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை இது கூட சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த விதைலாம் கொஞ்சம் அரையணும். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஸோ நல்லா கெட்டியாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் அதில் கொய்யாப்பழத்தோட விதை இருக்கும். அதனால் நம்ம அதை நல்லா ஊற்றிட்டு வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே வடிகட்டி கீழே இறங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு விதை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இதை இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா தான் நம்ம அந்த ஜூஸ் மாதிரி வரும். அதனால் தண்ணி சேர்த்துண்டு நம்ம இனிப்பு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணானாக்கா தேன் கூட கலந்துக்கலாம். கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஜில்லுனுக்காக 2 ஐஸ் டியூப் சேர்க்குறோம். ஐஸ் டியூப் சேர்த்து நீங்கள் இந்த வெயிலில் குடிச்சிங்கனாக்கா செம இதமாக இருக்குங்க. அது இல்லாமல் செம டேஸ்ட்டு, எனர்ஜெட்டிக்கு, ஹெல்த்தியான ஜூஸு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கொய்யா பழத்தில் ஹெல்த்தியான ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை மாதிரி பசங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்க, ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொய்யாப்பழம் வேணான்ற பசங்களுக்கு கூட இந்த மாதிரி ஜூஸாக போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடைக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் செய்து கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.